Hi friends, I am Indu. Welcome to Sailu Handicraft. இன்னைக்கு வீடியோவில் நாங்கள் ரொம்பவே டேஸ்டியான புளியோதரை எப்படி செய்ய போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். நான் செய்ய போகிற இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். முதல்ல கடாய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 5 போல் காஞ்ச மிளகாய், இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. நீங்கள் மிளகும் போட்டுக்கலாம். இதை இப்போ வெறும் கடாயில் லேசாக வாட்டிக்கோங்க. இப்போ இதை எடுத்து ஓரமாக ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 1/4 கப் அளவுக்கு புளி எடுத்து சுடு தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கரைச்சாச்சு. இதை நல்லா வடிகட்டி அந்த சாறை மட்டும் வேறையாக எடுத்து வச்சுக்கோங்க. புளி கரைசல் மட்டும் நான் காட்டுற இந்த கப்பால் ஃபுல்லாக ஒரு கப் இருந்தால் போதுமாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவை அரைச்சி வச்சுக்கலாம். புளி கரைசலும் இந்த மசாலாவும் ரெடியாக இருந்துச்சுன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த புளியோதரை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. ஓகே, இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டோம். இதுதான் இந்த புளியோதரை பவுடர். ஓகே, இனி மறுபடியும் அதே கடாயை சூடு பண்ணினதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு கையளவுக்கு வேர்க்கடலை, உங்களுக்கு கூட வேணும்னாலும் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 3, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலைகள். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வாட்டிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதும் இதுக்குள்ளே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். இப்போ இந்த புளிக்கரைசல் நல்லா கொதித்து வர வரைக்கும் வச்சுக்கலாம். இது கூட இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கிறேன். லேசாக இந்த புளி கொதித்து வர்ற ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பவுடரை ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மிக்ஸ் நல்லா கொதித்து திக்காக வந்ததும் இறக்கிடலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் மேலால் தூவிட்டு இறக்க வேண்டியது தான். இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு வருது. இவ்வளோதான், புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாதம் சுட சுட எடுத்து வச்சுருக்கிறோம். நல்ல உதிரியாக இருக்குது. அந்த சாதத்துக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை அளவாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஃபுல்லாக போட்டுற வேணாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உங்கள் சாதத்துக்கு ஏற்ற அளவில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு பத்தாதுன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். முதல்லையே கூடுதலாக போட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள், நான் போட்ட அளவு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் ரொம்பவே டேஸ்டியாக ஒரு புளியோதரை தயாராகிடுச்சு. நான் செய்த இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து எப்படி இருந்தோன்னு கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.